வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே நல்லா ஹெல்த்தியான கீரை தாங்க பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரை பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். ஸோ புளிச்சக்கீரை நம்ம காம்பெல்லாம் எடுத்துடணும். வெறும் நம்ம அந்த லீவ்ஸு இலை மட்டும்தான் போடணும், காம்பெல்லாம் போடக்கூடாது. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், புளிச்சக்கீரை காம்பை எடுத்துகிட்டு ஒன்லி அந்த இலை மட்டும் போடணும். ஸோ பாருங்கள், நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். புளிச்சக்கீரை கடையல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். எவ்வளோ கீரை வேணுமோ உங்களுக்கு நிறைய இவ்வளோ கீரை நான் போடுறேன் குக்கர் ஃபுல்லாக. ஆனால் நம்மளுக்கு கீரை கடைஞ்சாக்கா கொஞ்சமாக தான் வரும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னாக்கா, ஏன்னா இதில் ஆல்ரெடி புளிப்பு தன்மை இருக்கும் இந்த இலையில், கீரையில். ஸோ நம்ம புளி சேர்க்கணுன்ட்டு அவசியமே இல்லை. அது புளியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம காரம் சேர்க்குறோம். ஸோ எவ்வளோ காரம் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு காரமே தெரியாது புளி இருக்கிறதுனால. நான் இன்றைக்கி 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ பூண்டு ஒரு 4 to 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு கட்டு பெரிய கட்டில் தான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், பாதி கட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் போட்டுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அதை ஒரு ஸ்மாஷரோ இல்லை மத்து வச்சு இது மாதிரி கடைஞ்சி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கடையணும். இது கடையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நுரையாக வரும். அது ஒன்றும் இல்லை, அந்த கீரையோட அதோடைய இயல்பு அப்படி தான். ஸோ நம்ம அப்படியே வேறு கீரையெல்லாம் இப்படி கடையும் போது நம்மளுக்கு நுரைச்சல் வராது. பட் இந்த கீரையில் நுரையாக தான் வரும். ஸோ யாரும் பார்த்துட்டு ஐயோ என்னவோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயந்துடாதுங்க. இதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். நம்மளுக்கு நல்லா நைஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இலையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிடவே பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் நல்லா கடைஞ்சி கொடுக்குறேன். நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள். இப்போது அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மற்ற கழுவிடலாம். ஸோ அடுத்தது நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த கீரைக்கு இவ்வளோ பச்சை மிளகாய் போட்டாலும் அது காரம் அவ்வளோவா தெரியாது. ஆனாலும் உங்களுக்கு பச்சை மிளகாய் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா கடைஞ்சாச்சு. இப்போது உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு ஃபஸ்ட்டே கடையிறதுனால கடைங்க, இல்லைனாக்கா நம்ம சால்ட் உப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ஞ்சிச்சான்ட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பாருங்கள் புரியுதான்ட்டு. அப்புறமா நம்ம கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகெல்லாம் நம்ம அளவு சொல்ல முடியாது, அப்படியே எடுத்து இது இவ்வளோ தான் போடுறது. 1/4 ஸ்பூன் சொல்லலாம். கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நிறையவே போடுங்க. ஒவ்வொருத்தர் காஞ்ச மிளகாய் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கூட இதை போட்டுகிட்டே கடைஞ்சிக்கலாம். ஏன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தி போகுதுன்னு தான் நான் லாஸ்ட்டாக காஞ்ச மிளகாய் போட்டு கடுலாம் போட்டு தாளித்து ஊற்றலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கீரை ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு கருவாடை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்